ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்கிறோம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு ப்ரொமோட் வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை போட்டு செம்மடி அடிக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க போல இருக்குது. இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு எனக்கு தெரில. எப்போ நடந்துச்சு? அவங்க கலாச்சாங்க, இவங்க கலாச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே புரியலையப்பா. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஏதோ கொஞ்சம் இஷ்டத்துக்கு அடித்து விட்ருப்பாங்க போல இருக்குது. அதனால் மாட்டிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் உள்ளே வந்துட்டு சாங்ஸ் கொஞ்சம் அவங்க நைட் நேரத்தில் பாடினது தப்பு. அதனால் அவங்க வந்துட்டு வெளியே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது, எமோஷனல் ஹர்ட்லாம் இருக்குது. பட் இது நான் தான் காலையில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு எப்படி வந்துட்டு பக்கெட் பிரச்சனையை ஒரு ஃபுல்லாக வந்து பண்ணாங்களோ, ஒரு எபிசோட் ஃபுல்லாக பண்ணாங்களோ, அந்த மாதிரி சாண்ட்ராக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு கனிக்கும் விக்ரமுக்கும் வந்துட்டு அப்ரிசியேஷன் மாதிரி பண்ணிவிடுவாங்களோன்ற மாதிரி தோணுது. ரைட். இப்போ செகண்ட் ப்ரோமோவில் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு சாண்ட்ராவை கலாய்க்கிற விஷயங்கள் வருது. வாரம் முழுக்க அழுதுகிட்டே இருந்தால் எப்படிமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது சொல்லுங்கள் அப்படின்றாங்க. கரெக்டு தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை எபிசோடு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அச்சு அப்படின்னு அழுகுறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட். என்னென்னா, அவங்க வந்து கடந்து வந்த பாதை சொல்லும்போது எல்லாருமே அப்படியே தூங்குறாங்க, வெளியில் பேசி சிரிக்கிறாங்க. கஷ்டமாக தானே இருக்கும். அதெல்லாம் தவறு. பட் ஆனால் இருந்தாலும் அந்த நேரத்தில் சொன்னது வினோத் வந்து தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு நல்ல நேரத்தை கொடுத்துருக்கான். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்ட்டு. எல்லோரும் தூங்குற நேரத்தில் உட்கார வச்சு சொன்னால் எப்படி சொல்லுங்கள்? இப்போ என்னென்னா அந்த மாதிரி திட்டுறாரா? அதுக்கப்புறம் அவங்க எத்தனை மணிக்கு வந்துட்டு பேக் பண்ணணும், எத்தனை மணிக்கு சமைக்கணும், எப்போ சாப்பிடணும், நீங்கள் எப்படிமா தனியாக ரூல்ஸ் போடலான்னு கேட்குறாரு. இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பிரஜனை வந்துட்டு போட்டு அப்படி தான் அடித்தார். எனது வண்டி இந்த பக்கம் திரும்பிச்சுன்னா வண்டி கண்டமாயிடும். நிறைய நான் சேதுக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக லிஸ்ட் எடுத்த மாதிரி இப்போ வந்துட்டு இவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு இல்லை சார், இது ஒரு பிரச்சனையாக ஆக்கணும்னு நான் எந்த இன்டென்ஷன்லும் பண்ணல சார் அப்படின்றாங்க. ஏம்மா எந்த இன்டென்ஷன்லும் பண்ணல அப்படின்னா இந்த கேள்வியே நீங்கள் கேட்டிருக்கவே கூடாதேம்மா. அதுக்கப்புறமா நான் சொல்கிறது, இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லைம்மா. அவங்க எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டும் கிடையாது, சரியா? வீட்டார்கள் வழக்கமாக வந்து செய்கிற வேலையை அவர்கள் பெட்டி வந்ததும் பேக் பண்ணணும்னு நீங்கள் எப்படிமா சொல்லலாம்? நீங்கள் யாரமா சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீதிடா, நேர்படா, நியாயண்டான்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. இவங்க அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நினச்சினே அவங்க நினைக்கிறது. நானும் வந்து தனித்தனியாக வந்து படுத்தேன், அதெல்லாம் கேட்பாங்க. பார்த்தா நான் வந்து ஏதோ வாய் விட்டு பேசியிருக்க போல இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டாங்கன்ற மாதிரி அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் சாண்ட்ராக்கு இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சில அநியாயங்களும் நடந்திருக்கு. ஒன்று வந்து அவங்க வெளியே வந்து படுத்தது, அதை வந்து அந்த அவங்களோட டிசிஷன் தான். அதை வந்து அவங்க பெருசுப்படுத்துன்னு விரும்பலை. பட் இருந்தாலும் உள்ளே இருக்கிறவங்களும் கொஞ்சம் வந்து இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அடுத்த நாளே வந்துட்டு அதை மாற்றினாங்க. அவங்களும் வந்துட்டு இவங்களுக்காக வம்படியாக பண்ணலை. சரி, இனிமேல் நாங்கள் வந்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? ஆனால் இந்த சாங்கு அது மட்டும் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க, இல்லை கனி வாலண்டராக பண்ணாங்கன்னு. வாலண்டராக பண்ணாங்களோ வாலண்டர் இல்லாமல் பண்ணாங்களோ அங்கே வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பாட்டு பாடணும். அதில் அவங்க அந்த பாட்டு பாடுறதுல என்ன தப்பு? டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு அதுவும் வந்துட்டு ஒன்றும் தவறான வார்த்தைகள் இல்லையே, ஆல்ரெடி இருந்த பாட்டு தானே. அதுவும் விஜய் பாருங்க அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சாண்ட்ராக்கு பயங்கரமான ஒரு பாடத்தை கற்பித்து கொண்டிருக்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் பர்டிகுலராக சாண்ட்ரா மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.